ராய் ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிடான்னு வந்திருக்கோம். ஒரு 2 மெயின் ஐட்டம், ஒரு சூப், ஒரு ஸ்டார்டர் ஆட் பண்ணியிருக்கோம். சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக. சூப் பார்த்தீங்கன்னா சிக்கன் மேன்ச்சோ சூப், அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி ஒன்று, அதுக்கப்புறம் வழக்கமாக நாங்கள் ஆர்டர் பண்ணுற டிராகன் சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு தாய் ஸ்டைல் நூடுல்ஸ். அதுதான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த 4 ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக ராயில் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற இந்த ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான். திருச்சியில் நான் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே காட்டூர் பிரான்ச்சில் மட்டும்தான் அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து கிடைக்கும். ஸோ திருச்சியில் நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஹைதராபாடி பிரியாணி டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காட்டூர் பிரான்ச் விசிட் பண்ணுங்கள். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ராயை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்ண டிஷ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒரு சூப் சொன்னோன்னா ஃபஸ்ட்டு சூப்பு, அதுக்கப்புறம் ஸ்டார்டர், அந்த மாதிரி ஆர்டரில் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்த இந்த சிக்கன் மேன்ச்சோ சூப் வந்துருச்சு. டெக்ஸ்டர் வைஸ் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் மேலே வந்து அந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. மேன்ச்சோ சூப்னாலே அதானே. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா சூப் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏசி போடல அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பக்கத்துலேயே இருக்க ஏசி ஆன் பண்ண சொன்னோன்னா ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல சூப் இது ஆக்சுவலாக. நல்ல பெப்பர் ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப இந்த டிராகன் சிக்கன் ஸ்டார்டருமே வந்துருச்சு. இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இங்கே டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். ஒரே கண்டிஷன் என்னன்னா, இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் வரணும். அப்படி இருந்தால் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய வேறு ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிராகன் சிக்கனை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செசமி சீட் அண்டு கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு குக்கும்பர் அண்டு கேரட் வித் கொஞ்சம் சேலட் மாதிரி கொடுப்பாங்க. கரெக்டாக சூப் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் அந்த லேயர் பிரியாணியோட இது. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பி ஆனியன் அதோட சேர்த்து ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா கொடுப்பாங்க. இந்த பிரியாணி நிஜமாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் எஸ், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணி இந்த தாய் நூடுல்ஸ் வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் சூப்பி கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இது பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி நூடுல்ஸ் பிடிக்கும். பட் இந்த இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து இந்த தந்தூரி ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆஸ் அ நூடுல்ஸ் வித் சூப்பி டச் நல்லா இருக்கு. இந்த ஹைதராபாடி சிக்கன் பிரியாணியில இந்த லேயர் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லேயர் போட்டிருந்தா தான் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியே. பட் நிறைய ஹோட்டல் அதை நம்ம பார்க்க முடியாது. பட் இங்க அந்த லேயர் வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பிளஸ் இதோட மசாலா டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மக்களே, இன்னைக்கு நான் மொத்தமா சாப்பிட்டதுக்கான பில் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1118, கிட்டத்தட்ட ஒரு 1120 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 மெயின் டிஷ், ஒரு சூப் அண்ட் 1 ஸ்டார்டர், இதுக்கு தான் வந்து 1120 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஐட்டம் நான் முன்ன சொல்லியிருந்த மாதிரியே சூப் அண்டு 2 மெயின் டிஷ், அந்த நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, இது 3மே வந்து ஒர்த் ஃபார் த மணி. பட் இந்த ஸ்டார்டர் அவங்க கொடுத்துருந்தது மட்டும் எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஏன்னா பிகாஸ் அவங்ககிட்ட இதே டிஷ் வந்து நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அந்த டிராகன் சிக்கன். மேபி அது வந்து ஃப்ரோசன் சிக்கனாக இருக்கும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன். இதை தவிர மிச்ச எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மெயினாக
இதை மேக் பண்ணுற செஃப்புக்கு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் பிரியாணி அண்டு த தாய் நூடுல்ஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக செமையாக இருந்துச்சு. ஸோ ராயல்லேருந்து நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ செஃப். அண்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ராய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.